எல்லா வகை சைவ உணவுக்கும் ருசியை கூட்டக்கூடியது ஊறுகாய். அப்படிப்பட்ட ஊறுகாய பக்குவமா செஞ்சா பல மாசம் வரைக்கும் கெடாம வச்சிருந்து சாப்பிடலாம். பூண்டு ஊறுகாய் செய்யறதுக்காக 1 கிலோ வெள்ளை பூண்டை எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 1 கிலோ பூண்டையும் உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சுக்கிட்ட வெள்ளை பூண்டை ஒரு முறை தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி வெந்தயம், ஒரு தேக்கரண்டி கடுகு, ரெண்டையும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 25 வரமிளகாயவும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இப்ப வறுத்து வச்சிருந்த வரமிளகாய உரல்ல போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய ஓரளவு அரைச்சுக்கிட்டு வறுத்து வச்சிருந்த வெந்தய கடுகு சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப 3ல 2 பங்கு பூண்டை மட்டும் உரல்ல போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பூண்டோட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அரை தேக்கரண்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த பூண்டை சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப அரைக்காம தனியா எடுத்து வச்சிருந்த பூண்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்ப அரை எலுமிச்சப்பழ சாறை சேர்த்துக்கலாம். உப்பை சரி பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். நாங்க இனிப்புக்காக கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கிட்டோம். பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். இப்ப பூண்டு ஊறுகாயை இறக்கிடலாம். இப்ப பூண்டு ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. இந்த பூண்டு ஊறுகாய கண்ணாடி பாட்டில்ல சேமிச்சு வச்சுக்கலாம். இந்த பூண்டு ஊறுகாயில கை மட்டும் படாம பாத்துக்கிட்டா பல மாசம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம்.